கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த மத்தியில் வந்திருந்து என்னை பிளஸ் செய்வதற்காக அருமையான ஐயா ஜான் மதியழகன் ஐயாவோட திருக்கரத்தால் அநேக பரிசுத்தவான்களுடைய கைகளால் ஆசீர்வாதத்தையும் அனுமதியையும் ஊழியத்தை செய்ய அனுமதியும் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜான் த பேப்டைஸ் கையால் இப்படி ஞானஸ்தானம் வாங்கின பிறகு ஊழியத்தை ஆரம்பித்தாரோ, அதே போல் த கிரேட் ஜான் மதியழகன் அவர்கள் கையால் இந்த நாளிலே நான் ஒரு பட்டத்தை வாங்க, ஊழியத்துக்கான ஒரு அருகதையை வாங்கிக்கொள்ள இந்த நாளை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். இதை நான் விசுவசிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி என்னோட சிறிய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் 1:8 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறது. என்னை ஒரு சாட்சியாக இருந்திருக்கீங்க. சாட்சியம் இல்லாமல் யாருமே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. எல்லாருமே சாட்சிகள், எல்லாருமே சிறந்த சாட்சிகள். ஆகவே இந்த சிறிய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐயா உட்காருங்க. நான் ஒரு 1959 ஆண்டு ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து ஏழையாக இருந்து கர்த்தரை அறியாது இருந்து அவருடைய நாமத்தை இயேசுங்கிற நாமமே எனக்கு தெரியாது. மிகுந்த பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள். சின்ன வயசுலேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். வறுமைனா பசி, பட்டினி, அடி, உத எல்லாமே, அவமானங்கள், நிந்தைகள் எல்லாமே அடைஞ்சிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் இந்து சுவாமிகளை கும்பிட்றதில்ல, விடுறதில்லை. மனிதர்களை நம்பி வீணாக போயிட்டேன். ஆனால் கடவுள்கள் கைவிட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அந்த காலத்தில் சினிமாவில் பேர் சொல்லி, கடவுள் பேரை சொல்லி கூப்பிட்டாக்கா ஒரு மயில் வரும், யானை வரும், வந்து காப்பாற்றும். அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. இப்படி வாழ்க்கை ஓடினது. என்னுடைய காலங்கள் இப்படி வாலிப வயது வந்தேன், போட்டு அடித்து இப்போ கல்லூரியில் படித்து முடித்தேன். வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்து கடவுளை தேடினேன். எப்போதும் கல்லூரிக்கு போகும்போது இந்த ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா முட்டி போட்டு, முழங்கால் போட்டு, தொப்பு கரணம் போட்டு வேண்டிக்கிட்டே போவேன். அதே போல் ஒரு முறை எங்கள் அம்மா ஒரு புக்கு வாங்கிறதுக்காக காசு கொடுத்தாங்க, எக்கனாமிக்ஸ் புக்கு. அது கொண்டு போய் பக்கத்தில் வச்சுட்டு, அந்த வாசப்படில் வச்சுட்டு தோப்பு கரணம் போட்டு மறந்துட்டு போயிட்டேன். கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பேன். ஞாபகம் வந்தோன்னா, ஆகா எங்கள் அம்மா புக்கு வாங்கின கொடுத்த காசை மறந்துட்டேன்னு சொல்லி அந்த கடவுள் பேரை சொல்லி கூப்பிட்டு அந்த காசை எப்படியாவது காப்பாற்றி வை. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு காய்கறி வியாபாரம் பண்ணி அந்த காசை கொடுத்தாங்க, அதை காப்பாற்றி வைன்னு சொல்லி என்னுடைய பக்தியெல்லாம் அதுக்கு தெரியும்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு ஓடி வரோம் வேகமாக. காசையும் காணும், ஒன்றையும் காணும். எனக்கு கோவம் வந்துடுது. பயங்கரமாக அந்த கடவுளை திட்டேன். நீ கல் தான், உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு காது இருந்து கேட்காது, கண் இருந்தும் பார்க்காது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இனிமேல் கடவுளே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். வாலிப நாட்கள், கல்லூரி அப்போ தான் முடிச்சிருக்கேன். கொஞ்ச நாட்கள் அப்படி போனது, கடவுளே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு எக்ஸாம் கால்பர் பண்ணியிருந்தாங்க, பேங்க் எக்ஸாம். எனக்கு அந்தளவுக்கு அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஞாபக சக்தியும் கிடையாது. ஒரு ஒரு பாராகிராஃப் படிக்கிறதுனா ஒரு 3 நாள் படிக்கணும், அப்படி தான் என்னுடைய ஞாபக சக்தி. படிப்பு அந்த அளவுக்கு வராது. பிஏவிலேயே ஃபெயில் ஆகி தான் பாஸ் ஆகணும், ரொம்ப கஷ்டப்பட்டு. அதுவும் விட்டுக்கிட்டு அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் பேங்க்கில் எனக்கு ஒரு ஆசை, பேங்க்கில் வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்து என்ன பண்ணுறது, அறிவு இல்லை. அங்கே நான் மன்னார்குடியில் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த போகிற வழியில் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும். காலையில் போகும்போது திறந்துருக்கும், மத்தியானம் வரும்போது பூட்டியிருக்கும். நான் ஏன் பேங்க்கில் வேலைக்கு போகணும்னு நினச்சேன்னாக்கா, பேங்கை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. பேங்க்கில் வேலைக்கு போனால் காலையில் போனோம்னா மத்தியானம் வந்துடலாம் வீட்டுக்கு. ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே பேங்க்கில் வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி தான் என்னுடைய மனசில் என்ன இருந்தது.
அப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அப்ளிகேஷன் போடணும், காசு இல்லை, 25 ரூபா வேணும் போஸ்டல் ஆர்டர் வாங்கி போடுறதுக்கு. எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவோட சித்தப்பா போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டேன், தாத்தா எனக்கு ஒரு 25 ரூபா காசு கொடுங்க, ஒரு அப்ளிகேஷன் போடணும். அவர் கொடுக்கல. அவர் கொடுக்காம என்ன சொன்னார், அவர் கொடுக்காதது ரொம்ப நல்லதாக போச்சு எனக்கு. என்ன சார், இங்கே பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, அங்கே போய் சாமியார் இருக்கார், அவர்கிட்ட ஏதாவது வேலை கேளு, உனக்கு போட்டு கொடுப்பாருங்க. சரி, எனக்கு ஒரு வழி இல்லை, சரின்னு போனேன் அந்த சர்ச். அப்போ தான் சர்ச்சில் அடி எடுத்து வைக்கிறேன், காலடி எடுத்து வைக்கிறேன். ஒருவேளை கர்த்தர் அந்த நாளை முன் குறித்திருந்தாரோ என்னமோ எனக்கு தெரியாது. போய் அந்த சாமியாரை பார்த்து, ஐயா நான் வேலை கேட்கல, நான் மதம் மாறிக்கிறேன், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தம்பி நீ வாலிப பிள்ளையா இருக்க, உனக்கு விவரம் தெரியல, மதம் மாறுறதுக்காக கடவுளை வணங்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. இயேசு அப்படிப்பட்டவர் இல்லை. நீ இதுவரை ஆராய்த்த கடவுள்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் இயேசு உண்மையுள்ள கடவுள், உதவி செய்கிறவர். அதனால நீ போய் உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இயேசுகிட்ட கேளு. நான் ஏதாவது உனக்கு உதவி பண்ணுறேன், வேலை போட்டு கொடுக்க என்னால் முடியாது, வேறு ஏதாவது உதவி இருந்தால் கேளுன்னார். எனக்கு டக்குன்னு அந்த அப்ளிகேஷன் வாங்கணும், 25 ரூபா பணம் வேணும். ஏன் வந்துச்சு, அப்ளிகேஷன் போடணும் பேங்க் எக்ஸாமுக்கு, 25 ரூபா பணம் வேணும். உடனே உள்ளே போய் இந்த உண்டியல் போடுவாங்க, எல்லாம் சில்லற காசுலாம், அப்போல்லாம் சில்லற காசுலாம் போடுவாங்க, இப்போயும் அப்படி தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சில்லற காசு அள்ளிட்டு வந்து கொடுத்தாரு. நான் ஒரு கர்ச்சிப்பில் அப்படி வாங்கிட்டேன். வாங்கினா அவர் சொன்னார், இது போய் ஆலயத்தில் போய் ஏசப்பாட்ட வேண்டிய, இயேசுவே நீங்கள் உண்மையான தெய்வமாக இருந்தால் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு வேண்டிக்க. அவர் உண்மையான தெய்வமாக இருந்தால் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொன்னார். சரி, அதுவரை நான் ஆலயத்துக்குள்ளே போனதில்லை. அப்போ தான் அந்த படி ஏறி ஆலயத்துக்குள்ளே போய் முழங்கால் போட்டு என்னுடைய கஷ்டமெல்லாம், கவலையெல்லாம், என்னுடைய பிரச்சனைகளெல்லாம், என்னுடைய போராட்டங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்தால் அழுக வந்துடுச்சு. அது வரையும் அழுகலை, ஆனால் அழுதுட்டேன். இயேசுவே நீ உண்மையான தெய்வம் வந்தால் எனக்கு உதவி செய்யும். எங்கள் கடவுளை எத்தனையோ கடவுளை கும்பிட்டு பார்த்துட்டேன், ஒரு உதவியும் கிடைக்கல, எல்லாம் வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிட்டு, 23 வயசு கடந்து போச்சு. நீங்கள் தெய்வமாக இருந்தால் எனக்கு உதவி செய்யுங்க. இந்த எக்ஸாம் எழுத போகிறேன், அந்த சாமியார் சொன்னபடி இந்த எக்ஸாம் எழுத போகிறேன். இந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை, ஆனால் அந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணுவேன். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது மாத்திரம் அது வேலையும் எனக்கு வேணும். இந்த வேலையை மட்டும் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் இயேசு தான் உண்மையான தெய்வம்னு எங்கே பார்த்தாலும் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். இன்றைக்கி உங்கள் மத்தியில் சாட்சி சொல்கிறேன். போய் அப்ளிகேஷன் வாங்கி போட்டேன். அவ்வளோ படிப்பு வராது, அக்கம் பக்கத்தில் நல்லா படித்த பசங்களாம் போய் கேட்டுக்கிட்டேன், என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. என்ன ஆச்சரியம்னாக்கா, நான் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு சொல்லி கொடுத்தவங்களாம் ஃபெயில் ஆகிட்டாங்க. எப்படி பாஸ் பண்ண எனக்கு தெரியாது. என் கையை பிடிச்சி ஏசப்பா எழுதினார். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். உதவி செய்கிறதுல இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் உலகத்தில் இல்லை. அவர் தான் நல்லவர். இயேசு நல்லவர்னு அதனால தான் சொல்கிறோம். நன்மை செய்கிறவர், உதவி செய்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ பாஸ் ஆகிட்டேன். எங்கள் ஊரில் எவனுமே நம்மள, நீ பாஸ் ஆகிட்டியா, நாங்கள் 4-5 அட்டம்ப்ட் அடித்து பாஸ் பண்ணோம், நீ ஒரு அட்டம்ப்டில் எப்போ பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் படித்து பாஸ் ஆகிட்டேன். ஆச்சரியப்பட்டாங்க. அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார், எல்லாருக்கும் செய்து கொண்டிருக்காங்க. அந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு அவருக்கு சாட்சிகள் இருக்கிறாங்க. அப்போ பாஸ் ஆகிட்டேன். உடனே ஓடிப்போய் என் சாமியார்ட்ட சொன்னேன். இன்டர்வியூக்கு போகிறதுக்கு அவர் தான் காசு கொடுத்தார். இன்டர்வியூவில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு அது வந்து தமிழில் கேட்பாங்க, எதுவும் பதில் சொல்லிடலாம்னு நினச்சேன். எனக்கு இங்கிலீஷே தெரியாது. பிஏ படிச்சிருந்தா கூட வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டால் மை நேம் இஸ் குணசீலன்னு தட்டுத்தடுமா தான் சொல்ல தெரியும். அந்தளவுக்கு தான் நான் படிச்சிருந்தேன். ஏமாச்சு, உண்மையை சொல்கிறது தப்பு இல்லை. அப்போ போனாக்கா, அங்கே போனால் இங்கிலீஷில் இன்டர்வியூன்னு சொல்லிட்டாங்க. போச்சுறாங்க, இது வரையும் நடந்தது முடிஞ்சு போச்சு. இனிமேல் பேங்கில் வேலை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் அப்பையும் வேண்டிக்கிறேன், இயேசுவே நீங்கள் தெய்வமாக இருந்தால் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. 3 பேர் இன்டர்வியூ உட்காந்துருக்காங்க, 4 பேர். உள்ளே போனோன்னே குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ சார்னு அவருக்கும் குட் மார்னிங் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் தமிழில் கேள்வி கேட்போம், ஆனால் நீ இங்கிலீஷில் பதில் சொல்லணும்னாங்க. அந்த இன்டர்வியூ மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ எடுத்தோன்னே கேட்டாங்க, உன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் நீ சொல்லு, எங்கேருந்து வர. சார், மை மதர் இஸ் 35 years 35 years old widow அப்படின்னு.
விடோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் வந்துருச்சு போல இருக்கு. விடோ அவங்க அப்பா என்னாச்சு? when I was 5 my father was no more. நான் இங்கிலீஷ் பேசுகிறேன், ஆனால் இங்கிலீஷ் தெரியாது. when I was 5 my father was no more. சரி, எப்படி சாப்பிட்றீங்க? my mother is a vegetable seller. She brings some vegetable in a basket and selling street to street. From that we are eating, sir, living, sir. Okay, what about your brother and sister? I have no sister, brother, sir. I have 3 sisters. What about them? My elder, I have 3 sisters. One of them is handicapped. Handicapped means she cannot able to walk. She can walk in her knees. அவனுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டு சொல்லிட்டேன் இங்கிலீஷில். நான் தான் சொல்கிறேன்னா எனக்கு சந்தேகம் தான், ஆனால் நான் சொல்லலை. அப்புறம் சப்ஜெக்ட் அரை மணி நேரம் இங்கிலீஷ்லேயே பேசியிருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னையே நான் நம்ப முடியல. கர்த்தர் அந்த வேலையை எனக்கு கொடுத்தார். அதுக்கு இன்னும் அது பெரிய சாட்சி. அந்த வேலை எனக்கு கிடைக்க செய்தார், முதல் இன்டர்வியூவில் கிடைக்க செய்தார். அதன் பிறகு கர்த்தருடைய எனக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கேட்டேன். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உண்மை. பாட்டு மட்டும் நான் அந்த காலத்தில் கேட்டிருக்கேன், கேளுங்கள் தரப்படும். ஆனால் வசனம். அதன் பிறகு பைபிள் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருக்குள்ள வாருங்களேன். பல சோதனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, இடர்கள் வந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அன்றைக்கு என்னுடைய கரத்தை பிடித்தவர் இன்று வரை என்னை நடத்தி வருகிறார். இன்றைக்கு இந்த மகிமையின் குளோரியஸ் வேதாகம கல்லூரியில் உங்கள் சபையார் மத்தியில், அநேக பரிசுத்தவான்கள் மத்தியில் எனக்கு ஒரு அதிகாரத்தை, ஒரு அந்தஸ்தை எனக்கு கொடுத்துருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அநேக பரிசுத்தவான்கள் தலையில் கை வச்சு நான் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக கர்த்தருக்கு இன்னும் மகிமையான ஒரு சாட்சியாக இருப்பேன்னு நான் விசுவாசிக்கிறேன், உறுதி செய்கிறேன். நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ.